ஓம் அமிர்தீஸ்வரிய நமக. ஓம் நம சிவாயா. நம்ம சேனல்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற புத்தகம் மன அமைதியின் ரகசியம். நம்ம எல்லாருமே ஸ்பிரிச்சுவல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? இந்த மன அமைதியை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். ஒரு 2 நாள் ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தா நமக்கு அவ்வளோ மன அமைதியா இருக்கு இல்லையா? காரணம், அம்மாவுடைய சாநித்தியத்துல நம்ம மனசு அடங்கி ஒடுங்கி அப்படியே அந்த அமைதிக்குள்ள போயிடுது. அங்க போனா எந்த பிரச்சனையும் பெருசா நம்மளை பாதிக்காது. மனசு அவ்வளோ அமைதியாயிடும். அப்போ ஆன்மீகத்துல நம்மளுடைய தேடுதலே பார்த்தீங்கன்னா இந்த மன அமைதி அப்படிங்கிறது தான். எப்போ இந்த மனசு இந்த மாயையிலிருந்து விலகி அமைதி அடையுதோ அப்போ பார்த்தீங்கன்னா இறைவனோட ஐக்கியம் ஆயிடுது, விழிப்புணர்வு நிலைக்கு போயிடுது. ஸோ அந்த அமைதியை நோக்கி தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா நம்மளை தொந்தரவு பண்றதுக்கு வெளியில யாருமே தேவையில்லை. நம்மளுடைய சொந்த மனசு தான் சதா சர்வ காலமும் நம்ம கூடவே இருந்து நம்மளை படாத பாடுபடுத்திட்டு இருக்கு. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேணா இருந்து பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா நான் வீட்டில் இதை பண்ண போறேன்னு சொல்லி என்ன வேணா பண்ணி பாருங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா நீங்க உண்மையாலுமே சந்தோஷமா இருந்தீங்களா? இதுல ஸ்கிரீனை பார்த்து நம்மளே மறந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துருங்க. மற்றபடி என்ன வேணா செய்யுங்க. ஏன்னா நம்ம ஸ்கிரீனை பார்க்கும்போது, ஃபோனையோ லேப்டாப்பையோ டிவியோ பார்க்கும்போது அன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே டைம் ஓடும். மற்றபடி நம்ம சுய நினைவோடையே இருக்க மாட்டோம். மற்றபடி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி பாருங்க. அப்படியே பார்த்தா கூட நாள் ஃபுல்லாக அந்த டிவியே பார்த்தா கூட எண்ட் ஆஃப் தி டே உண்மையாலுமே இன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்தேன்னு பார்த்தா என்ன வேணா செய்யுங்க, அந்த உண்மையான சந்தோஷன்றது கிடைச்சே இருக்காது. அதே ஒரு 1/2 மணி நேரம் எந்த ஒரு தாட்டும் இல்லாம, 1/2 மணி நேரம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் உங்க மைண்டுக்கு ஆர்டர் போட்டுருங்க. அடுத்த 5 நிமிஷத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையா வேணா இருக்கட்டும், எந்த மாதிரியான விஷயமா வேணாலும் இருக்கட்டும், எந்த ஒரு எண்ணத்தையும் என்கிட்ட கொண்டு வராத. நான் எதை பத்தியும் இந்த 5 நிமிஷத்துக்கு மட்டும், உனக்கு 24 hours இருக்கு நீ எல்லாத்தையும் சொல்றதுக்கு, ஆனா இந்த 5 நிமிஷம் மட்டும் என்கிட்ட எதையுமே நீ பேசாத, நான் அமைதியா இருக்க போறேன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா தாட்ஸ் வந்தாலும் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டே இருங்க. மைண்ட் அப்படியே காலியா இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 5 minutes இப்படி இருந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம், அந்த அமைதி, அந்த நிம்மதி அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். உங்க மைண்ட் பாத்தீங்கன்னா சார்ஜ் போட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ நேரம் லோ பேட்டரியில அப்படியே ஒர்க் ஆயிட்டு இருந்த நம்ம சிஸ்டம் சார்ஜ் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மனசு அமைதி, அந்த ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் நடுவில் நம்ம கொடுக்குற கேப் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சார்ஜே. நம்ம உடம்புக்கு சார்ஜ் போட்டு சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்றோம். மைண்டோட சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைதி தான். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. 5 நிமிஷம் கூட வேணாம், ஒரு 2 நிமிஷம் நான் இன்னைக்கு அமைதியா இருக்க போறேன்னு சொல்லி 2 நிமிஷம் எந்த தாட்டும் இல்லாம அமைதியா இருந்து பாருங்க. அது வார்த்தையால சொல்ல முடியாது, அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியும். அவ்வளோ ஒரு நிசப்தம், அந்த அமைதி அவ்வளோ சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம தூங்கி எழுந்தா ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும் தெரியுமா? ஏன் தெரியுமா? தூங்குற அந்த நேரம் மனசுகிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகியிருப்போம். அதுலயும் நைட்டு ஃபுல்லா கனவு வந்துதான் முடிஞ்சது. அந்த நிம்மதி பெருசா இருக்காது. அந்த கனவுல வந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே மண்டை அப்படியே கலகலகலகலன்னு இருக்கும். கனவு இல்லாத தூக்கம் ஒரு நாளைக்கு ரொம்ப அசந்து போய் தூங்கி எழுந்துச்சுன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்ம உடம்பும் மனசும். காரணம், இந்த தாட்ஸோடைய தலையீடு இல்லாம நம்ம மைண்ட் பாத்தீங்கன்னா நிம்மதியா இருந்திருக்கு. அதுதான் காரணம். ஸோ மகான்கள் சொல்லுவாங்க, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எப்பொழுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுதான் இது. தூங்காமல் தூங்கி அப்படின்னா தூங்கும் போதுதான் அந்த அமைதி நிசப்தத்தை அனுபவிக்க முடியும்னு கிடையாது. நீ விழிப்புணர்வுல முழிச்சிட்டு இருக்கும் போதே எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு உன் மனசுல எந்த தாட்ஸும் இல்லாம இருந்தினாலே உனக்கு அந்த சுகம் கிடைக்கும். தூங்கும் போது நீ எந்த ஒரு பிரம்மத்தோட கான்டாக்ட் பண்றியோ அந்த பிரம்மத்தோட முழிச்சிட்டு இருக்கும் போதே நீ கனெக்ஷன்ல இருப்ப, விழிப்புணர்வுல இருப்ப. ஸோ அந்த விழிப்புணர்வுல பிரம்மத்தோட அந்த கனெக்ஷன்ல அந்த அமைதியில இருக்கும்போது அவ்வளோ நிம்மதி கிடைக்கும். ஸோ ஒரு மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தரும் நமக்கே தெரியாம நம்ம தேடிட்டு இருக்கிறது இந்த அமைதியை தான். இதுல அம்மா என்ன பண்ணுவானா, நீ மைண்ட்ல எந்த தாட்டும் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது கஷ்டம்டா செல்லம். அதனால நீ என்ன பண்ணு, உன்னோட ஒட்டுமொத்த மைண்டி இறைவன் மேல, அந்த ஒன்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அப்படிங்கிற ஒரு பொருள் மேல வையின்னு சொல்லிட்டு அம்மா மனசை குவிக்க கத்து கொடுப்பாங்க இறைவன் மேல. அதுதான் பிரேம பக்தி.
ஓகேங்களா. முடிஞ்சா எந்த தாட்ஸும் இல்லாம இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் இறைவன் மேல மட்டும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனத்தை செலுத்தும் போது அதுவும் விழிப்புணர்வு தான். இறைவனோடு இருக்கும்போது நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் கவனமா பார்ப்போம். இது இறைவனுக்கு பிடிக்குமா பிடிக்காது, இறைவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம என்ன செய்யறோன்றதுல அவ்வளோ விழிப்புணர்வா இருப்போம். ஏன்னா நம்ம மைண்ட் எதையும் சாராம இருக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு ரொம்ப மென்டல் ஸ்ட்ரென்த் தேவை. இதே இறைவனை அப்படிங்கிற ஒரு பற்றுக்கோட அந்த இறைவனை வந்து அந்த பிடிப்பை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மைண்ட் ரொம்ப ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரு தைரியமாக இருக்கும், தன்னம்பிக்கையாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் நம்மளால. ஸோ அதுக்காக தான் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் மேலே கவனத்தை செலுத்துனுவாங்க. ஆக மொத்தம் நம்ம தேடி ஓடிட்டு இருக்கிறது இந்த மன அமைதி அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மன அமைதியை நம்ம எப்படி கொண்டு வருது, நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனசு எப்படியெல்லாம் நம்மளை வந்துட்டு நம்மக்கிட்ட விளையாடிட்டு இருக்கு, எப்படியெல்லாம் நம்மளை டைவர்ட் பண்ணுது, எப்படியெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துது, ஸோ அதுக்கிட்டேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த மன அமைதியின் ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தில் சுவாமி ராமகிருஷ்ணானந்தபுரி வந்து சொல்லியிருக்காரு நமக்கு, அம்மாவுடைய மூத்த சீடர். ஓகேங்களா. ஸோ அம்மா கிட்ட ஆரம்ப காலத்தில் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 1978 தான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பாவ தரிசனம், தேவி பாவ தரிசனமாக கொடுத்து அந்த டைமில் தான் அப்படியே ஒவ்வொரு சீடர்களாக வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதுதான். ஸோ அப்போவே அம்மா கிட்ட தரிசனம் வாங்க வந்த ஒரு சுவாமிஜி, மூத்த சுவாமிஜி இவர் அம்மா கிட்ட. ஸோ அவர் வந்து எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை தான் நாம இனிமே நம்ம சேனல்ல பார்க்க போறோம். கண்டிப்பா அந்த சேனல் முடியறதுக்குள்ள நம்ம மனசை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் நம்புறேன். பாருங்க, பேசிட்டே அந்த புக்கை சும்மா இப்படி டக்குன்னு சொல்லி மொத்தமாக அப்படி திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பினா இதில் 14th சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனோடு பேசுதல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே தனியாக வச்சிருக்காரு. ஸோ தியானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இறைவனோட மௌனமாக தொடர்பு கொள்வதுதான். பிரார்த்தனை அப்படிங்கிறது உரையாடுவது. அதே மாதிரி மனசார நன்றி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்களாமா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கே அதில் இருக்குது, நம்மளோட டாப்பிக்கும். அதையும் தாண்டி என்னதான் பக்தி மார்க்கத்தில் போனாலும் ஞானம் இல்லாத பக்தி வீண் அம்மா சொல்லுவாங்க, பக்தி இல்லாத ஞானமும் வீண். ஸோ ரெண்டுமே சேர்ந்துதான் இருக்கணும். அந்த விதத்துல பக்தியோட கலந்த ஞானத்தோட எப்படி நம்ம மனசை ஹேண்டில் பண்ணி இறைவன் கிட்ட நம்ம செலுத்துறது அப்படிங்கிற விஷயங்களை நாம இந்த புத்தகத்துல பார்ப்போம். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி சுவாமி ராமகிருஷ்ணானந்தபுரி இருக்காரு இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அம்மா கிட்ட வந்தாரு, ஸோ எப்படி அம்மா கிட்ட வந்துட்டு பிரம்மச்சாரியா சேர்ந்தாருன்னு சொல்லிட்டு அவரோட கதையும் கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்துட்டு நம்ம இந்த புத்தகத்தை பத்தி பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. ஏன்னா மூத்த சுவாமிஜிங்கெல்லாம் சும்மா கிடையாது. அம்மா கிட்ட அவ்வளோ ஸ்டார்டிங்லேயே வந்து சேர்ந்ததால அம்மா கூடவே, அம்மா அப்போ தங்குறதுக்கு இடம் இல்லாம, சாப்பாட்டு கூட இல்லாம அம்மா கூட அந்த கஷ்ட காலத்திலே கூட இருந்து அந்த துறவு பயிற்சியை முழுமையா அதை பிராக்டிஸ் பண்ணி ஆத்ம அனுபூதி நிலையை அடைஞ்சி, ஸோ கிட்டத்தட்ட அம்மாவாவே, அம்மாவோட குழந்தைய அம்மா கூடவே இருந்து அம்மாவோடைய வழிகாட்டுதல்ல முக்தியும் அடைஞ்சி அம்மாவாவே வாழ்ந்துட்டு இருக்கவங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவர் எழுதின புக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் எப்படி அம்மா கிட்ட வந்தார் சொல்லி தெரிஞ்சுப்போம். அவர் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு, ஒரு பிராமின் தான் அவர். அவரோட சொந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன். 1978 ஹரிப்பாடு அப்படிங்கிற ஒரு ஊர்ல கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு அவர் அம்மாவை பத்தி கேள்விப்படுறாரு. அவர்கிட்ட பேங்க்ல வந்துட்டு ஒரு கஸ்டமர் வராரு. அந்த கஸ்டமர் மூலமா தான் அம்மாவை பத்தி அவருக்கு தெரியுது. ஸோ வந்த கிளைண்ட் வந்து அம்மாவுடைய திவ்ய சக்திகளை பத்தி எல்லாம் சொல்றாரு. அம்மா வந்துட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி நிறைய விஷயம் சொல்றாரு. சொன்னதை கேட்ட ராமகிருஷ்ணருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து சொந்த ஊரான பாலக்காடு, அங்க வந்து டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், கேட்கலாம், அம்மா கிட்ட வேண்டுதல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வராரு. பட் ஆனா கடவுள் என்ன தீர்மானம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு இதுல சொல்லியிருக்காங்க, நல்லா அழகா சொல்லியிருக்காங்க. தனது குடும்பத்தினரிடம் செல்ல மாற்றல் பெற விரும்பிய ராமகிருஷ்ணனுக்கு உலக குடும்பமான ஆசிரமத்திற்கு மாற்றல் கொடுப்பது இறைவனின் தீர்மானமாக இருந்தது. ஸோ தான் ஃபேமிலி கிட்ட டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி கிட்ட இருக்க ஊர்ல இந்த பேங்க் வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு வந்த
அவருக்கு இறைவன் உலக குடும்பமா இருக்கக்கூடிய இந்த ஆசிரமத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறது இறைவனுடைய விருப்பமா இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த லைன் நல்லா இருந்தது. அம்மா வந்துட்டு அவர் வரும்போது கிருஷ்ண பாவத்தில் வந்து தரிசனம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் கோவில்கிட்ட வராரு. வரும்போது அவர்கிட்ட என்ன பண்றாங்கன்னா, அம்மா ஒரு புடி விரிச்சி பூவாம், அந்த பூவை கொடுத்து 48 பூவை எண்ணி எடுத்து அந்த பூவால தேவி பாவ நேரத்துல அம்மாவுக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. கையில இருக்க பூவை எடுத்து அவர் எண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆச்சரியமா பார்த்தா அம்மா 48 பூ என்ன சொன்னாங்களே, அவர் கையில எக்ஸாக்டா 48 பூ இருக்குது. அதை பார்த்து அவர் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, இன்னும் இப்படி இவங்களால இவ்வளோ எக்ஸாக்டா எடுத்து கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவி பாவ தரிசன டைம்ல அம்மாவுக்கு அர்ச்சனை செய்யறாரு இவரு. அப்படி செய்யும் போது, ஏன்னா அம்மா வந்து அம்மாவோட வைப்ரேஷன் நமக்கு தெரியும் இல்லையா, அம்மாவை ஹக் பண்ணும்போது பயங்கர வைப்ரேஷன் இருக்கும். அம்மா நெஞ்சில சாச்சிட்டாங்கன்னா முடிஞ்சது கதை. அம்மா தயவு செஞ்சு எழுப்பி விட்டுறாத, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே சாட்சி வச்சுக்கோ ப்ளீஸ்மான்னு சொல்லி நம்ம மனசு அப்படியே கெஞ்சோம். அம்மா பக்கத்துல அம்மாவுடைய சாநித்தியம், அம்மாவுடைய வைப்ரேஷன் அப்படி இருக்கும் இல்லையா. ஸோ தேவி பாவ தர்ஷன டைம்ல அம்மாவுடைய சக்தியில கொஞ்சோண்டு வெளிப்படுமா சொல்லியிருக்காங்க. இந்த அம்மாவுடைய வாழ்வு வாக்கும் புக்கில் நிறைய சொல்லியிருக்காங்க. தேவி பாவ தர்ஷன டைம்ல சரி, கிருஷ்ண பாவ தர்ஷன டைம்ல சரி, அம்மாவுடைய சாநித்தியம் கொஞ்சம் அதிகமா வெளிப்படுத்துவாங்களாம் அம்மா. அப்போ இருக்கிற வைப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்ரேஷன்ல உட்காந்து அவர் அம்மாவுக்கு அதுவும் பாதத்துக்கு பூ வச்சு அவர் பூஜை பண்ணார்னா அவருக்கு எந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆயிருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆத்மா வந்துட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டு இருக்கு. பயங்கரமாக அழுதுருக்காரு. உடனே அம்மா என்ன பண்ணாங்க, பக்கத்துலேயே உட்கார வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த உட்கார வச்சிருந்த சில மணி நேரங்கள் வந்துட்டு அவருக்கு உலக நினைவே இல்லையாமா. ஸோ அம்மா கூடவே அப்படியே வந்து அந்த ஒரு ஐக்கிய நிலையிலே இருந்திருக்காரு. திரும்ப வந்து பேங்க் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு வேலையில மனசே போலியாமா. அம்மாவுடைய தாட்ஸ் தான் மனசு ஃபுல்லா இருந்திருக்கு. அவருக்கு ஒண்ணுமே தெரியல. நமக்கு தெரியல, அம்மாவோட போயிட்டோம்னா நமக்கு தானா கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும், நம்ம ஆத்மா உருக்கும், அழும் கடவுளை நினைச்சு. ஸோ அந்த மாதிரி அம்மா கிட்ட நல்லா வந்து அம்மா பக்கத்துலேயே வச்சு எல்லாத்தையும் வந்துட்டு அந்த வைப்ரேஷன் கொடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த ஆத்மா அதான் சொல்லுவாங்க, நம்ம குருகீதை புத்தகத்தில் சொல்லுவாங்க, பரபிரம்மம் வந்து தன்னோட ஒளியிலிருந்து எல்லா ஒரு விளக்குலேருந்து இன்னொரு விளக்கு எப்படி ஏற்றுறோமோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த ஆத்மா தீபத்தை அம்மா ஏற்றி அனுப்பிட்டாங்க. அதனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் அடிக்கடி தண்ணி வந்துட்டே இருக்கு அம்மாவை நினச்சி. ஸோ நேற்று வரைக்கும் நல்லா சிரித்து பேசி வேடிக்கை எல்லாருக்கூடையும் வந்து பேங்க்கில் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவர் ஒரே நல்ல அடியோடு மாறி போயிட்டாராம்மா. பக்கத்தில் இருக்கவங்களால இவருடைய இந்த மாற்றத்தை புரிஞ்சிக்கவே முடியலையாம்மா. ஸோ என்ன பண்றாரு, அடுத்த தேவி பாரவ தரிசனம் வாரத்தில் 3 நாள் அம்மா வந்துட்டு பாவ தரிசனம் கொடுப்பாங்க. அடுத்த பாவ தரிசனுக்கு வராரு, என்னைக்குன்னு சொல்லி கேட்டு அன்னைக்கே திரும்பவும் வராரு. வந்த உடனே அம்மாவை பார்த்த உடனே திருப்பி வாய் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் அழுதுருக்காரு. ரொம்ப நேரம் அழுது அவரை வந்துட்டு அம்மா கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார சொல்லி நெத்தியில சந்தனம் பூசியிருக்காங்க. சந்தனம் பூசி ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பல மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் அவர் கண்ணில் வந்துட்டு அவரை கட்டுப்படுத்த முடியாமல் அவரை மீறி தண்ணி வந்துட்டே இருந்திருக்கு. அவரை மீறி அம்மாவை திரும்ப திரும்ப வந்து பார்க்கறது, அவரை மீறி அழறது, இந்த மாதிரி வந்து கொஞ்ச நாள் வந்து இப்படியே போயிருக்கு. ஒரு சில மாதங்கள் வந்து இப்படியே போயிருக்கு. ஸோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைவன் மேல வரக்கூடிய அன்பால பெருகிற இந்த கண்ணீரால நம்ம மனசோடைய வாசனைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அம்மா இவர் உலக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தார் இல்லையா. ஸோ இந்த அழுகையை கொடுத்து நல்லா அந்த வாசனை எல்லாம் நீக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. எப்பயுமே அவர் என்ன பண்ணுவாராமா, ரெகுலரா பிராமின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, அதனால காயத்ரி மந்திரத்தை சொல்றதும் சந்தியா வந்தனம் செய்யதும் தவறாம அவர் ஃபேமிலியிலேருந்து அவருக்கு அந்த பழக்கம் வந்துருக்கு, தவறாம செய்வாராமா. ஆனா அம்மா வந்துட்டு இவருக்கு மந்திர தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சக்தி தனக்குள்ள போற மாதிரியான ஒரு ஃபீல் இவருக்கு வந்திருக்கு. மறுநாள்ல இருந்து அவரு காயத்ரி மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்ல ஆரம்பிச்சாலும் அவரால் காயத்ரி மந்திரத்தை சொல்லவே முடியல. காயத்ரி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது காயத்ரி மந்திரம். அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மா கொடுத்த தீட்சை மந்திரத்துக்கு அந்த வாய் தானா வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிருது. அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது நம்ம காயத்ரி மந்திரத்தை தான் சொல்ல ஆரம்பிக்கிறோம், ஆனா தானாவே நமக்கு தீட்சை மந்திரம் ஓட ஆரம்பிக்குதுன்ற மாதிரி பாக்குறாரு. அப்படி ஆரம்பிக்கிறது எந்த பாயிண்ட்ல நம்ம மைண்ட் வந்து காயத்ரி மந்திரத்தை விட்டுட்டு இந்த தீட்சை மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்குதுன்றத அவரால் கண்டே பிடிக்க முடியல. எவ்வளவுதான் நோட் பண்ணாலும் அவரால் அதை கெஸ் பண்ணவே முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அவருக்கே தெரியாம தீட்சை மந்திரம் வந்துட்டு ஓட ஆரம்பிக்குது. ஸோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா,
குரு கிட்ட தீட்சை மந்திரம் வாங்கின பிறகு நீ தீட்சை மந்திரம் மட்டும் ஜபிச்சா போதும், வேற எந்த மந்திரமும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. அம்மாட்ட வந்து கேட்கிறாரு இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லும்போது, நீ தீட்சை மந்திரம் மட்டும் ஜபிச்சாலே போதும், வேற எந்த மந்திரமும் தேவையில்லைன்னு அம்மா சொல்லிடுறாங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு ஓகே, அம்மா கொடுத்த அந்த மந்திரத்துடைய மகத்துவத்துல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டவுட்டும் வரல. ஓகே, இனிமே இதையே ஜபிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அம்மா கிட்ட வந்த ஸ்டார்டிங் டேஸ்ல என்ன ஆயிருக்குன்னா, அம்மாட்ட ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தாரு இல்லையா, அந்த ஸ்டார்டிங் டேஸ்ல என்ன ஆயிருக்குன்னா, ஒரு நாள் அம்மா வந்து பாவ தரிசனத்துல இருந்திருக்காங்க. ஸோ உள்ள ஒரே கூட்டமா, அன்னைக்கு ரொம்ப க்ரௌடா இருந்திருக்கு, அதனால ரொம்ப அனலா இருந்திருக்கு உள்ள. அதனால அம்மா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு விசிறி எடுத்து இவரை வந்துட்டு விசிறி விட சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பேங்க்ல வேலை செய்யறாரு, நல்ல ஒரு இளைஞரா இருக்காரு, யங் பர்சனா இருக்காரு. அங்கே வந்து நிறைய லேடிஸ் எல்லாம் வந்திருக்காங்க, பொண்ணுங்க எல்லாம் வந்திருக்காங்க. இந்த பொண்ணுங்க எதிரிலலாம் வந்து நம்ம எப்படி விசிறி விடுறது சச்ச அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கொஞ்சம் உலக வாழ்க்கையில் இருக்கும்போது அப்படி தானே இருப்போம். நம்ம மைண்ட் வந்து ஒத்துக்காது இல்லையா, ப்ரெஸ்டீஜ் பார்க்கும் இல்லையா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்போ வந்து ஒரு மாதிரி ப்ரெஸ்டீஜ் பார்க்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க, இவங்க இதில் நம்ம எப்படிடா விசிறதுன்னு சொல்லிட்டு அவர் விசிறாம விட்டுட்டு இருக்காரு. அப்போ கோவிலேருந்து வெளியே வரும்போது கோவிலோட வாசல்ல தலை நல்லா இடிச்சிட்டு இருக்கு. இடிக்கும் போது எல்லாரும் பார்த்து அந்த பொண்ணுங்கள்லாம் நல்லா சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க இவரை பார்த்து. அம்மா அப்ப பார்த்து சொல்லியிருக்காங்க, இந்த பொண்ணுங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க தான் நீ விசிறாம விட்ட, அப்படின்னா அவங்களே பார்த்து உன்னை கிண்டல் பண்ற மாதிரி செய்யணும்னு அம்மாவும் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அம்மா சிரிச்சிருக்காங்க. அது அடுத்த பாவ தரிசனத்திலிருந்து அவரே எடுத்து விசிறி விட ஆரம்பிச்சிட்டாராமா. ஆக்சுவலா அம்மா ஒருத்தர்கிட்ட அதுவும் ஸ்டார்டிங்லயே வந்த உடனே இந்த அளவுக்கு உரிமை காட்டுறாங்கன்னா, அவருடைய அந்த ஆத்மாவுடைய ஸ்ட்ராங்னஸ் அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. எப்பவுமே அம்மா ஒருத்தர் அடிக்கிறாங்க அப்படின்னாலே, என்ன அடிச்சாலும் இவன் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னா, அம்மா வந்துட்டு அடிக்கிறதுன்றது அம்மா அடிக்கிறது கிடையாது, நம்மளை பக்குவப்படுத்துவாங்க. ஓகேங்களா? அப்ப அம்மா ஒருத்தர்கிட்ட இவ்வளோ உரிமை எடுக்கிறாங்கன்னா அவர் எப்படியாப்பட்ட ஆத்மாவா இருப்பாருன்னு சொல்லிட்டு என்னால் கற்பனையே பண்ண முடியல. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து அம்மா செல்லம் கொஞ்சம் முதல்ல நம்மளை கவர் பண்ண பார்ப்பாங்க, நமக்கு வேணும்ன்றதெல்லாம் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாதான் நமக்கு வந்து அம்மாவை நம்பும், அந்த மனசு, நம்ம மனசு அப்பதான் நம்பும், இல்லைன்னா வந்துட்டு விட்டுட்டு ஓடிடும். அதனால அம்மா கஷ்டப்பட்டு நம்மளெல்லாம் வந்து கவர் பண்ணி பிடிக்கிறாங்க. இவர் ஸ்டார்டிங்ல வரும்போதே அம்மா வந்துட்டு அவ்வளோ தைரியமா வந்து ஒரு அடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ப அவர் எப்பேற்பட்ட ஆத்மாவா இருப்பாரு, எந்த அளவுக்கு அம்மாவுக்கு நெருக்கமான பிள்ளையா இருந்தா இதை வந்து அம்மா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அவர் பாருங்க, ஸ்டார்டிங் தான் அம்மாவோட பேங்க் டிரான்ஸ்ஃபருக்கு தான் வராரு. அம்மா கிட்ட வந்துட்டு கோவப்படல, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்காம போல, அம்மா இப்படி பண்ணிட்டாங்கன்னு அழல, எதுவுமே கிடையாது. அடுத்த பாவ தரிசனத்துலேருந்து அம்மாவுடைய அந்த சக்தியை எவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. பண்ணிட்டு அடுத்த பாவ தரிசனம் வந்து விசிறி விட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த ஆத்மா அந்த தன்மையில் இருக்க வச்சு தான் அம்மா இதை செய்கிறாங்க. ஸோ அம்மா வந்துட்டு ஒருத்தர்கிட்ட உரிமை கொண்டாடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு பாக்கியப்பட்ட ஆத்மா அம்மா. இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அம்மாவுடைய முற்பிறவிகள்லே கூடவே இருந்து ஆல்ரெடி ஆத்மானுபூதி அடைஞ்சவங்க தான். ஸோ திரும்பவும் எனக்கு அப்படிதான் தோணும், அம்மாவுடைய அந்த மூத்த சுவாமிஜிங்க அம்மாவெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் செட்டாக வந்து அங்கங்கே பிறந்து கரெக்டாக அந்த 18-20 வயசு ஆகும்போது எல்லாரும் அம்மா கிட்ட ஒருத்தராக வந்து சேர்ந்துருக்காங்க. ஈசல் கிளம்புற மாதிரி கிளம்பி வந்திருக்காங்க. அப்போ அந்த உலக வாழ்க்கையில் அவ்வளோ நாள் அவங்க அனுபவிச்ச துன்பம் எல்லாமே இப்படியாப்பட்ட கடவுள் கூட. ஏன்னா அம்மா அவதாரம்னா சாதாரணமாக சித்தரோ மகானோலாம் கிடையாது. ஒரு ராமர் அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம் எந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்ததோ அந்த மாதிரியான அவதாரம் நம்ம அம்மா. அப்போ அம்மா கூட இவ்வளோ காலத்தையும் அவங்க வாழ போறாங்க, அம்மா கூட சேவையில் ஈடுபட போறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த கர்மாவை தான் அவங்க இவ்வளோ நல்லா கழிச்சதோ, அந்த சாதனையில் ஈடுபடுறது. ஏன்னா அம்மாவே மனித தன்மையில பிறக்கும்போது சாதனை பண்ணி அதுக்கப்புறமா தான் கடவுள் தன்மையை அடைகிறாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இவங்க எல்லாமே பண்றாங்களே தவிர இவங்கெல்லாம் நார்மலான மனுஷங்கள்லாம் கிடையாது. மனுஷனா பிறந்து ஆல்ரெடி அவங்களாம் அம்மா கூட வாழ்ந்து ஆத்மானுபூதி அடைஞ்சி திரும்பவும் அம்மா கூட வாழறதுக்காக வந்த ஆத்மாக்கள் தான் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அம்மா மேல அளவற்ற பக்தி இருக்குது இவருக்கு. இருந்தாலும் உலக வாழ்க்கையில அவரோட இயல்பு எதுவுமே மாறல, நார்மலாவே இருக்காரு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் முன்கோபம் வருது, எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட வந்துட்டு தர்க்கம் செய்யறாரு, விவாதம் பண்றாரு, இது சரி இது தப்புன்னு சொல்லிட்டு. அடிக்கடி வந்துட்டு லைட்டா ஸ்மோக் பண்ற ஹேபிட்டும் இவருக்கு வந்து இருந்திருக்கு. அடுத்தது அம்மா ஒரு நாள் என்ன பண்ணாங்களாம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருப்பார் இல்லையா, ஸோ அவருடைய போட்டோவை காமிச்சு, மகனே உன்னோட பேரும் பரமஹம்சோட பேரும் ஒண்ணுதான், இருந்தாலும் நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாமா. அந்த ஒரு வார்த்தை அவரோட இதயத்துல பதிஞ்சுதாமா. ஸோ அன்னையோட
ஆன்மீக சாதகனா மாறணுன்ற எண்ணம், அந்த விருப்பம் அவருக்கு வந்துருச்சாமா. ஸ்மோக் பண்றதை கம்ப்ளீட்டா நிறுத்திட்டு இருக்காரு. பாருங்க, அம்மாவுடைய ஒரே ஒரு வார்த்தையில ஸ்மோக் பண்றதை நிறுத்தது மட்டும் இல்லாம ஆன்மீக சாதகனா மாறணும்னு சொல்லி முடிவெடுத்து பேங்க்ல வேலை செஞ்சிட்டு இருந்தவர் முடிவெடுத்திருக்கார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை பாருங்க. இதை சொல்ற அன்னைக்கு இதை நான் படிக்கிறேன். படித்த அன்னைக்கு அம்மாவுடைய பஜனில் அம்மா வந்து சிவசங்கரி சிவசங்கரின்னு சொல்லி பாடுறாங்க. எனக்கா அம்மா என்னம்மா சொல்ல வர அப்படின்ற மாதிரி இருந்தது. அவருக்கெல்லாம் ஒரே டைம் சொன்னால் புரிஞ்சிருச்சு. அவர் சாதகனா மாதிரி ஓட்ட வந்து சேர்ந்துட்டாரு. மம்மி நான்லாம் அவ்வளோ ஒர்த்துலாம் கிடையாது, நீ எத்தனை டைம் சொன்னாலும் வேறு வழியில் நீ தான் எப்படியாச்சும் பிடிச்சி இழுத்துட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டேன் நானே. ஸோ இவர் வந்து இப்போ மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, அந்த பாவ தரிசன டைமில் மட்டும்தான் அம்மா தேவியாக இருக்காங்க, மற்ற டைமில் அம்மா நார்மலான ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ தேவி பாவ தரிசனத்தப்போ அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு தேவியோட தரிசனம் வேணுமான்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரார்த்தனை பண்ணுவாராமா. அம்மாவும் அதுக்கு சரின்னு சொல்லுவாங்களாமா. இதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, பல நாட்கள் நைட்டு ரொம்ப நேரம் மெடிடேஷன் பண்ணுவோம். ஏன்னா பகலில் வேலைக்கு போயிடுறாரு. நைட்டில் ரொம்ப நேரம் மெடிடேஷன் பண்ணி தேவியோட தரிசனத்துக்காக வந்து தூங்காமல் முழிச்சிட்டு இருப்பாராமா ரெகுலராக. அப்போது காலைல ஏஞ்சிக்கும் போது காலைல ஏஞ்சிக்கும் போதுன்னு சொல்ல இரவு வெகு நேரம் வரை தியானிப்பாருன்னு தான் இருக்கு. மறுநாள் தேவி பாவ தரிசனத்தப்ப அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு தேவியோட தரிசனம் இன்னைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த தவிப்போடு போயிட்டு அம்மா கிட்ட போயிட்டு அழுவாராமா. ஸோ தியானத்தப்ப ஆனால் அவருக்கு நல்ல ஒரு அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அம்மாவுடைய பாத சிலம்போடைய சவுண்டு கேட்குமாமா. அம்மாவுடைய அந்த நறுமணம் வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்துட்டு அம்மாவுடைய ஸ்மெல் வந்து கிடைக்குமாமா அவருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மெடிடேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் அம்மாவோட தரிசனம் முழுமையாக கிடைக்கல. சிலம்போட ஒளி அந்த ஸ்மெல்லில் மட்டும் வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மாட்ட ஸ்டார்டிங்லேயே போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அம்மா இந்த ஒயிட் ட்ரெஸ் வந்துட்டு போட ஆரம்பிக்கல. அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்லேயே அவர் போயிருக்காரு. ஸோ அம்மா வந்துட்டு எப்போ அந்த வெள்ளை புடவை கொடுத்து தரிசனம் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அந்த வெள்ளை புடவை கட்டுறதுக்கு முன்னாடியே அம்மா கலர் ட்ரெஸ்லாம் நார்மலாக சுதாமணியாக வந்துட்டு இருந்தாங்களே. ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கும்போதே இவர் போயிட்டுருக்காரு. ஆனால் அந்த டைம்லேயே இவருக்கு மெடிடேஷனில் அம்மாவுடைய இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸோட கூடிய அந்த தரிசனம் கிடைச்சிருக்கு. மெடிடேஷனில் அம்மா இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸோட போயிட்டு தரிசனம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ தான் அவர் தேவியும் அம்மாவும் ஒன்று தான். பாவ தரிசன நேரத்தில் மட்டும் அம்மா வந்துட்டு தேவியா இல்லை. ஸோ அம்மா தான் அந்த தேவியே அப்படிங்கிறது அப்போ தான் அவருக்கு புரியுது. ஓகேங்களா. ஸோ ஒரு நாள் வந்து மதுரை மீனாட்சியை வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிட்டுருக்காரு, மெடிடேட் பண்ணிட்டுருக்காரு. அப்போது மதுரை மீனாட்சியே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவருக்கு புரிய வைக்கிறாங்க. அந்த அனுபவத்தை அவருக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா அம்மா தேவி பாவ தர்ஷன் டைமில் உட்காந்து தர்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு ஏதாச்சும் தேவை ஏற்பட்டுச்சுன்னா குடிக்கிறதுக்கு தண்ணியோ இல்லை வேறு ஏதாச்சும் தேவை அப்படின்னா உடனே ஓடி போயிட்டு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இவருக்கு தானாகவே தோணுமாமா. அம்மா கேட்க மாட்டாங்க, வாயை திறந்து கேட்க மாட்டாங்க. அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காரு இல்லையா, அப்போ அம்மாவுக்கு இது தேவைன்னு அவருக்காக தோணுமா எடுத்துகிட்டு வந்து உள்ள அம்மா மனசுக்குள்ளே அவருக்கு அந்த சொல்லியிருக்காங்க அம்மாவுக்கு தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு அந்த எண்ணத்தை அம்மா கொடுத்துருக்காங்க. அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாராம்மா. ஸோ எப்படி அம்மாவால் இவருக்கு மெசேஜ் கொடுக்க முடியுதுன்னா, அவர் மெடிடேஷன் பண்ணி இந்த அளவுக்கு அம்மாவோட தரிசனம் கிடைக்கிறதால அவர் மனசு அந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்குது, திறந்திருக்கு. வேற எந்த ஒரு தாட்ஸோடைய தாக்கமும் இல்லாமல் தூய்மையாக இருக்கிறதால அம்மாவால் டைரக்டாக அவர் மனசுக்குள்ளேயே போயிட்டு பேச முடியுது, சொல்ல முடியுது. அது அவரால் உணர முடியுது. உணர்ற ஸ்டேட்டில் அவர் இருக்கார். இந்த யோகானந்தர் புத்தகத்தில் வந்து இருக்கும். இதே மாதிரி அவருடைய குரு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் வர சொல்றாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் ஃப்ரெண்டுக்கு அந்த ஆர்டர் வந்து கேட்காது. எனக்கு கேட்கலேன்னு சொல்லி கேட்கும்போது அவன் மனசு அமைதியாக இருந்து நான் பேசுந்து கேட்டது நீ இல்லை, அதனால உனக்கு கேட்கலன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டேட்டில் இவர் இருந்திருக்காரு. அப்போது அம்மா சொல்றதெல்லாம் இவருக்கு மனசுக்குள்ளேயே கேட்டிருக்கு. போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக கொடுப்பாராம்மா. இதே மாதிரி நாட்கள் போயிட்டே இருக்கு. போக போக அம்மா பைத்தியம் அதிகமாயிட்டே வந்திருக்கு அவருக்கு. அப்படி இருக்கும்போது அம்மாவோடைய நினைப்பிலேயே என்ன பண்ணுவார்னா, பேங்க்ல கணக்கு எழுதும்போது தப்பு பண்ணிடுவாராமா. பணத்தை எண்ணி கொடுக்கும் போதும் தப்பு பண்ணுவாராமா. அப்பெல்லாம் வந்து அம்மாவோடைய அருள் துணையா இருந்து நிறைய வந்து காப்பாத்திருக்காமா. ஏன்னா நமக்கே தெரியல, அந்த ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைக்கு போகும்போது நம்ம சுய நினைவெல்லாம் எழுந்து ஒரு மாதிரி அந்த அம்மாவோட நினைப்பிலேயே மூழ்கி இருக்காரு போல. அதனால நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. ஆனா அந்த டைம்லாம் வந்து அம்மா நிறைய வந்து காப்பாத்திருக்காங்களாமா. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாராமா, 50 ரூபாய் நோட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலயும் ஒரு 100 ரூபாய் நோட்டா எண்ணி கொடுத்துட்டாராமா. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது கணக்கு முடிக்கும் போது 50,000 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு கணக்குல.
உடனே அந்த காலத்தில் 1978 50,000 அப்படிங்கிறது பெரிய காசு இல்லையா. அப்போது என்னடா இவ்வளோ குறைஞ்சி போச்சு, என்னடா பண்ணுறது சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டு இருக்காரு. நல்லா என்ன பண்ணுறது தெரியலேன்னு சொல்லிட்டு கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து தேடி பார்க்குறாங்க. பணத்தை கண்டுபிடிக்கல. சிசிடிவி கேமரா பார்க்குறாங்க போல இருக்கு. அப்பயும் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பாருங்கள், ஈவினிங் 4 o'clock யார் பணத்தை வாங்கிட்டு போனாரோ, யார்கிட்ட 50 ரூபா நோட்டுக்கு பதிலாக 100 ரூபா நோட்டு இவர் கொடுத்து அனுப்புனாரோ அவரே வந்து திருப்பி எடுத்து வந்து கொடுத்தாராம். இதெல்லாம் வந்துட்டு அம்மாவால் மட்டும்தான் இந்த அதிசயெல்லாம் நடத்த முடியும் இல்லையா. ஏன்னா 50,000 ரூபாய் காசுன்றது சும்மாவா, அது கிடைச்ச ஒரு மனுஷன் ஈவினிங் 4 o'clock தானாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அம்மா அவங்க மனசுக்குள்ளே புகுந்து அவங்கள கெயிட் பண்ணியிருக்காங்க, எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்ற அந்த எண்ணத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா மனசையும் கட்டுப்படுத்துகிற இறைவனுடைய சக்தி எப்படி தன்னுடைய பக்தனை காக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் அவருக்கு புரிய வச்சுதான். இதுலேயே சொல்லியிருக்காரு பாருங்க, எல்லா மனசையும் கட்டுப்படுத்துகிற சக்தி, அந்த மனசையும் கட்டுப்படுத்தி எடுத்துட்டு வந்து கொடுக்க வச்சது அவர் தான். இந்த பக்தனை எப்படி காப்பாத்துச்சு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அப்படிங்கிற விஷயத்த அவர் நல்ல ஒரு அனுபவம் இதன் மூலமாக அம்மா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே அம்மா விட்டு விலகி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 1982 78 அம்மாவை ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ 82 பார்த்தீங்கன்னா ஆசிரமத்திலே வசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடு சேர்த்து பேங்க்குக்கு வேலைக்கு போயிட்டு ஆசிரமத்தில் ஸ்டே பண்ண, ஏன்னா ஆசிரமம் பக்கத்தில் தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். சொந்த ஊருக்கு பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் வரணும்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அப்போ வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிடுவார் போல இருக்கு. இந்த மாதிரி வந்து 82 ஆசிரமில் தங்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு திருப்பி வா, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கம்பல் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவலாக எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரி. ஆனால் அவர் அதை காது கொடுத்து கேட்கல. ஸோ அம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒரு டைமு நீ ஆசிரமத்தை விட்டு போகிறது உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது அவருக்கு ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையிலேருந்து அந்த பற்று எல்லாமே அம்மா எடுத்து தான் வைக்கிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல கான்ஃபிடென்ட்டாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முழுசாக அந்த எண்ணத்தை விட்டுடுறாரு. ஓகே நமக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்திலே ஸ்டே பண்ண ஆரம்பித்து அப்படியே வேலை செஞ்சிட்ருக்காரு. இதில் என்ன சொல்கிறாங்க ஒரு லைன் அப்படின்னா, பேங்க்ல வேலை செஞ்ச போதும் அம்மாவுக்கு செய்கிற சேவையிலையும் சாதனை மெடிடேஷன் பண்ணுறதுலையும் அவர் எந்த குறையும் வைக்கலையாமா. நாள் ஃபுல்லாக ஆசிரமத்தில் ஸ்டே பண்ணி பிரம்மச்சாரிங்க வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்கள விட எந்த விதத்துலையும் நம்ம குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நாம குறைஞ்சிடக்கூடாது கிடையாது, நம்மளோட சாதனை குறைஞ்சிடக்கூடாது. ஏன்னா நாள் ஃபுல்லாக அங்கேயே தங்கி சாதனை பண்ணுறாங்க. அதை விட நம்மளோட சாதனை நேரம் வந்து குறைஞ்சிடக்கூடாது, அந்த அளவுக்கு நம்மளும் சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வைராகியமாக என்ன பண்ணுவாராமா, ஆசிரமத்தில் தான் தங்கியிருந்தார். ஸோ அந்த நடுவில் அந்த ஓட மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த உப்பங்கழி அதை கடந்து போகிற அந்த போட்டில் போகிற நேரம் கூட கண்ணை மூடி அவர் வந்துட்டு ஜபிப்பாராமா. ஸோ அதனால் அவர் வந்து கண்மூடி சுவாமினே வந்து பார்த்தீங்கன்னா படகோட்டி பேர் வச்சுட்டாராமா இவருக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனையோடு அம்மா கிட்ட வராரு. இப்போ அவருடைய பிரார்த்தனை அம்மா விட்டு கொஞ்சமும் விலகிடக்கூடாது அப்படிங்கிற பிரார்த்தனையாக வந்து அம்மா வந்துட்டு மாற்றி வச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அவருக்கு மாறி போச்சு. ஸோ அடுத்து வந்து பம்பக்குடா மாநில வங்கி, ஓகேங்களா, கேரளாவில் கூட பேங்க் நேம், அந்த பேங்க்கில் தான் வந்துட்டு அவர் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அந்த டைமில் பொறுப்பான பதவியில் இருந்த காரணத்தால் இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பணம் வச்சிருக்க பீரோஸாவே இவர்கிட்ட தான் கொடுப்பாங்களாமா. அப்போ 10 o'clock கரெக்டாக போயிட்டு நம்ம பேங்க் ஓப்பன் பண்ணோம் இல்லையா. ஏன்னா இவர் போனால் தான் பேங்க்கில் 10 மணினா வந்துடுவாங்க இல்லையா எல்லாரும். 10 மணிக்கு பேங்க் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாருக்கும் இவர் போயிட்டு ஓப்பன் பண்ணால் தான் எல்லாருக்கும் பணத்தை கொடுக்க முடியும் இல்லையா. எல்லாம் ஒட்டுமொத்த பேங்க்கு ஸ்தம்பிச்சு நிற்கும் இல்லையா. ஸோ அதனால் இவர் டைமுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் அந்த டைமில் இருக்கார். அப்போ பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு இறங்குறாரு. அங்கேருந்து அவர் வேலை செஞ்சு அந்த பம்பக்குடா அப்படிங்கிற ஊருக்கு 13 கிலோமீட்டர் தூரம் போகணுமா. அங்கே எந்த ஒரு வண்டியுமே இல்லையம்மா, எந்த ஒரு வாடகை வண்டியுமே கிடைக்கலையாமா. என்ன 13 கிலோமீட்டர் நடந்து போனாலும் டைமுக்கு போக முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரே ஒரு மாதிரி பதற்றமாக இருக்கும் இல்லையா, எப்படா போயிட்டு சேருறது சொல்லிட்டு அந்த பதற்றத்தோடு தவிப்போடு வருத்தத்தோடு அவர் அங்கே மனமுருகி அம்மாவை வந்துட்டு பிரார்த்திச்சிருக்காரு. என்னன்னு சொல்லணும்னா, ஆபத்தி கிம் கரணீயம் ஸ்மரணீயம் சரணயு கலமம் பாயாம், ஆபத்தில் என்ன செய்ய வேண்டும், அன்னையின் திருவடிகளை நினைக்க வேண்டும் என்பதல்லவா ஆப்த வாக்கியம், தாமதமின்றி. ஓகே, இந்த மாதிரி சொல்லி அம்மாவை வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கார். ஓகேங்களா. இப்படி பிரார்த்தனை பண்ணும்போது கொஞ்சம் கூட லேட் ஆகாமல் ஒரு 2 வீலர் அவருக்கு முன்னாடி வந்து நின்று இருக்குது. அதில் ஒரு இளைஞன் வந்து பார்த்தீங்கன்னா, பம்பக்குடாக்கு போகிறதுக்கு இந்த டைமில் பஸ் எதுவும் கிடையாது, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பாருங்கள், அவர் யார்கிட்டையும் கேட்கல, தானாக வந்து நின்று கூட்டிகிட்டு போயிருக்காரு. இதுதான் அம்மா இல்லையா.
உடனே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கண்ணில் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிட்ருக்கு அம்மாவுடைய கருணை நினச்சி. ஓகேங்களா. அடுத்து கரெக்டாக 10 மணிக்கு பேங்க்குக்கு முன்னாடி போயிட்டு இறங்கினாராம்மா, ஷார்ப்பாக 10 o'clock. ஓகேங்களா. அப்போது அம்மா என்ன சொல்கிறாங்களாம், இதை பற்றி அம்மாக்கிட்ட பின்னாடி நாட்கள் அம்மாக்கிட்ட கேட்கும்போது பேசும்போது, மன ஒருமைப்பாட்டோடு ஒரு முறை அழைச்சா போதுமா இறைவன் வருவார் அப்படின்னு சொல்லி அம்மா இந்த சம்பவத்துக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கும் இது பொருந்தும். ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை நம்ம மனசு பதற்றத்துலையும் படபடப்புலையும் வெளியிலையும் தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி இல்லாமல் மனசை அமைதியாக்கி அம்மாவை நினச்சி உருகி ஒரு டைம் பிரார்த்தனை பண்ணால் போதும், சத்தியமாக அம்மா வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மன ஒருமைப்பாடோடு அம்மாவை நினச்சி பிரார்த்திக்கிறது அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. அதை பண்ணிட்டோன்னா எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் அம்மா அப்படியே மேஜிக் பண்ணுவாங்க. இதை ஒரு சில டைமில் நானுமே அனுபவிச்சிருக்கேன். ஆனால் நம்ம மானங்கட்ட மைண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா திரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுதான் மிகப்பெரிய சொத்துனே சொல்லலாம் ஆன்மீகத்தில். அம்மாவை வந்து டக்கு டக்குன்னு சொல்லிவிட்டு அம்மாக்கிட்ட எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சோன்னா அம்மா டைரெக்டாக பதில் சொல்லுவாங்க, டக்குன்னு நிறைய கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், குருகீதை போட்டு அடுத்த ஸ்லோகம்னே வாயில் வருது, வாயை கட் பண்ணிக்கிட்டு பேசுகிறதா இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஹரிபாடில் வேலை செஞ்சாருன்னு ஃபர்ஸ்ட்டில் பார்த்துடலோயா, அங்கேருந்து பாலக்காடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்தார். ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா கருணாகர்பள்ளிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இருக்காரு. இப்போது இதுக்கு முன்னாடி வந்து பம்பக்கூடான்னு ஒரு ஊரில் இருந்தான்னு சொன்னோம் இல்லையா, இப்போ வந்து கருணாகர்பள்ளிக்கு கருணாகர்பள்ளி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அம்மா ஆசிரமத்துக்கு பக்கமே அது. ஸோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அவர் தான் வந்துட்டு இங்கேயே தங்கி அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தார் இல்லையா, அப்போ ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தங்கி வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பாலக்காடுக்கு அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்குறாரு இல்லையா, இவர் சன்னியாசி ஆகிடக்கூடாது, எப்படியாச்சும் வந்துட்டு இவர் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணுன்ற ஆசை வந்து நார்மலான உலக வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இவரை சன்னியாசி ஆக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாலக்காடு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு சொல்லி அவங்க எல்லாரும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபார்மை வந்து இவர் வந்து எழுதுறாரு, அவங்களுக்கு முன்னாடி எழுதி கொடுத்துட்றாரு. இங்கே பாருங்கள், பாலக்காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்க, நானும் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அவர் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்காம இந்த வேலையை செஞ்சிடுறாரு. ஓகேங்களா. ஏன்னா தெரியல அந்த சுச்சுவேஷன் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ரெஷர் கொடுத்து கூடவே வந்து வா இப்போ என் கூடவே பண்ணி என் கண் இதில் பண்ணுன்னு சொல்லும்போது பண்ணிடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுறாருன்னா எனக்கு டிரான்ஸ்ஃபர் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க போன பிறகு திரும்ப இவர் இன்னொரு டிரான்ஸ்ஃபர் ஃபார்மை வந்துட்டு ஃபில் பண்ணி இவர் வந்து போடுறாரு, எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. அப்போது அம்மா ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா நீ டிரான்ஸ்ஃபர் விஷயமா ஒரு டைம் நல்லா விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் டிரான்ஸ்ஃபர் வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டோமா, அதனால் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இருந்தாலும் ஒரு டைம் விசாரிச்சு பாருன்னு திருப்பி அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன நினச்சிடுறாருன்னா நம்ம மனுஷ மைண்ட் இல்லையா, கேர்லெஸ்ஸாக அதான் நம்ம தான் திரும்ப வேணான்னு சொல்லி அப்பயே ஃபில் பண்ணி சொல்லிட்டோம் இல்லையா, அதனால் நம்ம கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடுறாரு. பார்த்தா கொஞ்ச நாள்லேயே அவருக்கு பாலக்காடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது. இதை பார்த்தோன்னே அவருக்கு திடுக்கிட்டு போகிறாரு. ஓகேங்களா. அப்போ வந்து போயிட்டு அவருடைய ஹையர் அஃபிஷியல்ஸை வந்துட்டு போயிட்டு பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் வேணான்னு சொன்ன அந்த ஃபார்ம் அவங்களோட கைக்கு போயிட்டு சேரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவதாக கொடுத்த அந்த ஃபார்ம் டிரான்ஸ்ஃபர் வேணான்னு சொன்ன ஃபார்ம் மட்டும் இப்படியே தொலைஞ்சிட்ருக்கு, மிஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ தான் போயிட்டு விசாரிக்கும் போது தான் அவருக்கு தெரியுது. ஏன்னா அம்மா கூடவே பழகுறாங்க, அம்மா கூடவே இருக்காங்க இல்லையா, அதனால் அந்தளவுக்கு தெரியாது. ஸ்டார்டிங் தானே இது எல்லாமே, அப்போ தான் அனுபவமெல்லாம் கிடைச்சிட்டு வருது இல்லை. அப்போ தான் அவருக்கு தெரியுது தன்னுடைய குரு கிட்ட இருந்து வரக்கூடிய ஏன்னா நார்மலாக பேசும்போது அம்மா சும்மா பேசும்போது ஒரு வார்த்தையாக சொல்கிறாங்க அதை செக் பண்ணி பாருன்ட்டு. அப்போது நார்மலாக குரு கிட்ட இருந்து வரக்கூடிய சாதாரணமாக வரக்கூடிய ஒரு வார்த்தை கூட அலட்சியம் செய்யக்கூடாது, அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அப்போ அவர் தெரிஞ்சுக்கிறார். ஓகேங்களா. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவருக்கு நடந்த ஒரு அனுபவம். ஒரே 1 மார்க் குறைஞ்சதால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சீட்டு கிடைக்காம பேங்க்கில் வேலைக்கு வந்திருக்காரு. தெரியும் இல்லையா, அந்த காலத்தெல்லாம் கட் ஆஃப் போடுவாங்க இல்லையா. ஸோ 1 மார்க் குறைஞ்சதால் அவருக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கலாமா, அதனால தான் வந்து பேங்க்லேயே அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு.
ஓகேங்களா. அப்போ அந்த ஒரு வருத்தம் இருக்கும்ல, ஏன்னா மெடிக்கல் சீட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பாங்க தெரியும்ல. நம்ம படிக்கும்போதே நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், எப்படியாச்சும் மெடிக்கல் சீட் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம கூட எவ்வளோ பார்த்துருப்போம் இல்லையா. அப்போது ஒரு மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நல்லா படித்து ஒரு மார்க்கில் மிஸ் ஆச்சுன்னா அந்த மனசு எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த வலி அவருக்குள்ளே இருந்திருக்கு. அப்போது அதை நினச்சி அவருக்குள்ளே அந்த ஒரு வெறுப்பு, அந்த ஒரு வலியோடு அவர் வந்து அந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு பேங்க்கில் ஸ்டார்டிங்கில். அப்போ என்ன ஆகுமாமா, அந்த பேங்க் வேலையில் அவரால் முழுமையான ஈடுபாட்டோடு ஈடுபட முடியாது. ஏன்னா அவர் வந்து மெடிக்கலுக்காக படித்தார். நம்ம தலையெழுத்து இப்படி ஒரு மார்க்கில் மிஸ் ஆகி போய் இங்கே வந்து உட்காந்துருக்கோமே அப்படிங்கிற அந்த ஒரு விரக்தியில் வேலை செஞ்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது பேங்க்கில் வரவங்ககிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேசுறது, ஒரு வெறுப்பாக பேசுறது, இந்த மாதிரிலாம் வந்து நடந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கோவத்தை வந்து காமிச்சிட்டே இருந்திருக்காரு. இவர் மனசுக்குள்ளே இந்த காயம் வந்து கோவமாக வெளிப்பட்டிருக்கு, விரக்தியாக வெறுப்பாக வந்து காமிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்துட்டு அவர் யோசிக்கிறார், நாம ஸ்பிரிச்சுவலில் இருக்கோம், இந்த மாதிரியான கோபம் வெறுப்பெல்லாம் காமிச்சிட்டு இருந்தா இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா? இது வந்து நம்மளை ஸ்பிரிச்சுவலாக முன்னேறவே விடாது, இது ரொம்ப தப்பான குணங்கள் அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. நமக்கே தெரியும் இல்லையா, நம்மளே மீறி ஒரு சில டைமில் ஒரு மாதிரி விரக்தியாக வெறுப்பாக கோவப்படுவோம். பட்டாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வலிக்கும். என்னடா அது நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போவோம். மாமா எனக்கு என்னன்னே தெரியலமா, இப்படியெல்லாம் வருதுமா, இப்படியாச்சு எனக்கு சரி பண்ணுமான்னு கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி அம்மா கிட்ட வந்துட்டு மனசார மனமுருகி பிரார்த்தனை பண்ணுறாரு. அம்மா இந்த துர்குணங்கள் எல்லாம் என்னை விட்டு நீக்கிடுங்கம்மா, இது வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அம்மா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, நான் அம்மா வந்துட்டு உங்ககிட்ட ஒருத்தர் அனுப்பி வச்சா நீ அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவ? ஆசிரமத்துலேருந்து ஒருத்தரை அம்மா அனுப்பி வைக்கிறேன், அவங்க உன் பேங்க்குக்கு வராங்க, உங்ககிட்ட வந்து வேலை வராங்க கிளைண்ட்டா, அப்போது அவங்கள நீ எப்படி ட்ரீட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக அன்போடையும் மரியாதையோடையும் நடந்துப்போம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுப்போம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவனே உடனே அம்மா சொல்கிறாங்க, மகனே உன்னிடம் வரும் ஒவ்வொருவரையும் அம்மா அனுப்பி வைப்பதாக நினைத்து அவர்களுடன் அன்போடு நடந்து கொள்ள நீ முயற்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா ஒருத்தர் அனுப்பி வச்சுன்னா அவங்களுக்கு நீ எவ்வளோ பொறுப்பாக வேலை செஞ்சு அவங்களுடைய தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன்னு சொன்ன இல்லையா. அப்போ உங்ககிட்ட வர ஒருத்தரையும் அம்மா தான் அனுப்புகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீ வேலை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அவர் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாரு. வர ஒவ்வொருத்தரையும் அம்மா தான் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்போடு பேசி எல்லாருக்கிட்டையும் ஒரு பணிவோடு நடந்து வேலை செய்கிறத அவரே கவனிக்கிறாரு. இந்த விஷயம் நமக்கும் பொருந்தும். நம்ம லைஃப்பில் வர ஒவ்வொருத்தரையும், நம்ம வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட், நம்ம குழந்தைங்க உட்பட நம்ம ட்ரை பண்ணணும், இருந்தாலும் நம்மளால் அதை முழுசாக கொண்டு வரது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ எல்லாருமே அம்மா தான் அனுப்பி வச்சுருக்காங்க, அவங்க வழியாக அம்மா தான் பேசுகிறாங்க. ஆனால் ட்ரை பண்ண நம்மளால் முழுசாக மாற்றிக்க முடியலனால கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி நடந்துக்கிற மாதிரி இப்போ கண்டிப்பாக நடந்துக்கிறதே கிடையாது, கண்டிப்பாக மாறி இருக்கும். அப்போ இதை இன்னும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வெளியில் போனாலும் சரி, யார் ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்தாலும் அம்மா தான் அனுப்பியிருக்காங்க அவங்கள. ஸோ நமக்கு நல்லதாக செய்கிறாங்கன்னா அம்மா செய்ய வைக்கிறாங்க, நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி செய்கிறாங்கன்னா அம்மா அதில் ஏதோ லெசன் சொல்லி தராங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அம்மா பிள்ளையா அப்படின்னு சொல்லி யோசித்து நடந்துக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1984 பேங்க் வேலையை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணுறாரு. ஓகேங்களா. பண்ணிட்டு அவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க அவரை பற்றி. நான் அதை அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. நான் வார்த்தையாக சொன்னால் அது எந்தளவுக்கு கன்வே பண்ண முடியும்னு தெரியல. வாழ்வில் வரும் எந்த சூழ்நிலையையும் தனது குறைகளை காண்பதற்குள்ள கண்ணாடியாக காணவும், தனது செயல்களில் ஏற்படும் வெற்றி அம்மாவின் கருணை என்றும் தோல்வி அம்மாவின் விருப்பம் என்றும் கருதி வாழ கற்ற ராமகிருஷ்ணனுக்கு ஆன்மீக பாதையில் முன்னேறுவதில் எந்தவித தடையும் ஏற்படவில்லை. எப்படி சொல்லியிருக்காங்கல்ல, ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க. இதோட இவரோட எப்படி பிரம்மச்சாரி ஆனார் அப்படிங்கிற அந்த ஸ்டோரி வந்து இதோட முடியுது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதே விஷயத்த இன்னும் கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருக்காங்க. இதில் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை நம்மளுடைய குறைகளை காண்பதற்குள்ள கண்ணாடி. இப்போது நம்ம வீட்டில் நம்ம ஹஸ்பண்டு நம்ம நம்மளுடைய பார்வைப்படி அவர் வந்து தேவையில்லாமல் தப்பு பண்ணுறாரு அப்படின்ற ஏன் ஹஸ்பண்டை சொல்லணும்னா, நம்ம வீட்டில் மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் அண்ட் அவர் ஒய்ஃப் இவங்களுக்குள்ள தான் வந்து மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம இந்த ஒரு இடத்துல திருந்திட்டாலே உலகத்தில் எல்லா இடத்துலையும் திருந்திட முடியும். நம்மளால திருந்த முடியாத ஒரே இடம் அதுதான் எனக்கு தெரிஞ்சு.
அப்போது நம்ம நினைப்போம் ரொம்ப கண்ட்ரோலாக இருப்போம், ஆனாலும் கூட நம்மளை மீறி நம்ம அந்த இடத்துல செயல்பட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால தான் அப்போது வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னோட குறையை காண்பதற்குள்ள கண்ணாடி. நம்ம என்ன சொன்னோம், நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்கள தான் தப்புன்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நமக்குள்ள அவ்வளவு குறை இருக்கும். அவங்களுடைய தப்பு ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும், ஆனால் நம்ம மனசு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஏன் ரியாக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னாலே அவங்க மேலே ஒரு பற்று இருக்கும், அவங்ககிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நமக்கு. அதனால தானே ரியாக்ட் பண்ணுது. நமக்கு அவங்ககிட்ட எந்த ஒரு பற்றுமே இல்லை, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. அது அம்மாவுடைய குழந்தைனா அவங்களுடைய இடத்துலேருந்து நம்ம அவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்மளை நாமளே விசாரிக்கும் போது, ஆழமாக போய் பார்க்கும்போது நம்மக்கிட்ட அவ்வளோ தப்பு இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு மாறணும், எந்த அளவுக்கு மாறி இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை மாறினா நம்ம இன்னும் அடுத்த நிலைக்கு போக முடியுன்றது கண்ணாடி மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, வாழ்க்கையில் வர எல்லா சூழ்நிலையும் தன்னுடைய குறையை காண்ற கண்ணாடியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, நமக்கு ஒரு வெற்றி வந்ததுன்னா அது அம்மாவுடைய கருணை. அம்மாவுடைய கருணையால் அந்த வெற்றியை நமக்கு கொடுத்துருக்காங்க. தோல்வி அம்மாவுடைய விருப்பம். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. ஒரு தோல்வி வருதுன்னா இது அம்மாவுடைய விருப்பம், அம்மாவுடைய விருப்பப்படி தான் இது நமக்கு நடந்திருக்கு. அப்போ அதை நம்ம அம்மாவுடைய விருப்பன்றப்ப கண்டிப்பாக அதில் நம்மளுடைய நல்லதுக்காக தான் அம்மா இதை செஞ்சுருப்பாங்கன்ற அந்த புரிதல் வரும். அப்போ நம்ம எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா சூழ்நிலையும் நம்மளோட குறைய காண்ற கண்ணாடியாக நம்ம பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா. வெற்றி வந்தால் அது அம்மாவுடைய கருணைன்னு நினைக்கணும், தோல்வி வந்தால் அம்மாவுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணுமா. இப்படி அவர் வாழ்க்கையை வாழ்ந்ததால ஆன்மீக பாதையில் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் சூப்பராக முன்னேறினாராமா. இதுதான் இவருடைய கதை. சாரி, கதை கிடையாது, இதெல்லாம் காவியம். ஒரு அம்மாவுடைய மிகச்சிறந்த ஒரு குழந்தை எப்படி அம்மாவுடைய குழந்தையா மாறி அம்மா கிட்ட வந்தாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்று காவியம் தான் இதை சொல்லணும். ஸோ நாளையிலிருந்து இவர் எழுதின புத்தகமான மன அமைதியின் ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தை பார்க்கலாம். ஓகேங்களா. அந்த புக்கில் சும்மா இப்போ பார்க்கலாம்னு சொல்லி அந்த புக்கை கையில் எடுத்து ஒரு திருப்பின உடனே ஃபர்ஸ்ட் பேஜில் அவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு, சமர்ப்பணம்னு. ரொம்ப அழகாக இருக்குது. அதை படிச்சுட்டு இதை வீடியோவை முடிச்சிடலாம். வாழ்க்கையின் வெறுமை அகன்றதம்மா, ஆழ்ந்த நல் அமைதி நிறைந்ததம்மா, சேவடி சித்தத்தில் பதிந்ததம்மா, அதை எண்ணிட கண்கள் பணித்ததம்மா. நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்த உடனே. ஸோ வாழ்க்கையில் வெறுமை அகன்றதம்மா. நமக்குள்ள என்ன பண்ணாலும் ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இறைவனோடு இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அந்த வெறுமை அகன்று நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அதனால தான் நமக்கு நம்ம மனசு அப்படியே தேடும். இறைவனோட இருக்கிறது நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். திரும்ப திரும்ப தோத்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ அம்மாவோட நினைவுல, கடவுளோட இஷ்ட தெய்வத்தோட நினைவுல இருக்கும்போது தான் அந்த வெறுமை இல்லாமல் இருக்கும். ஸோ அம்மா கிட்ட வந்ததால அந்த வாழ்க்கையில வெறுமை அகன்றதம்மா, ஆழ்ந்த நல் அமைதி நிறைந்ததம்மா. ஸோ அவர் மெடிடேஷன் பண்ணார் இல்லையா, அந்த ஆழ்ந்த நல் அமைதி அவருக்கு நிறைஞ்சது அம்மா கிட்ட வந்ததால. சேவடி சித்தத்தில் பதிந்ததம்மா, அம்மாவுடைய திருவடி என்னுடைய சித்தத்துல பதிஞ்சது. அதை எண்ணிட கண்கள் பணித்ததம்மா. பணித்ததம்மான பனி, கண்ணில் தண்ணி வந்தது அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக அவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதை நினச்சி நம்ம வாழ்க்கையில் அம்மா வந்ததால் அந்த வெறுமை போயிட்டு அந்த அமைதி நமக்கு கிடைச்சது. அம்மாவுடைய திருவடியை எந்நேரமும் நம்மளுடைய அந்த மைண்டில் பதிஞ்சதுன்னு சொல்லிட்டு இதை எண்ணி கண்கள் பனித்ததாமா, கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருந்ததாமா. ஸோ இவருடைய இந்த வார்த்தைகள் அவர் ஆத்மா அனுபூதி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. ஸோ எப்படி வெறுமை அகலும், அந்த அனுபூதி அடைஞ்சாதான் அகலும் இல்லையா. எப்படி அமைதி நிறையும், அடைஞ்சாதான், முக்தி அடைஞ்சாதான் நிறையும். ஸோ அம்மாவுடைய மூத்த குழந்தைகள் இவங்க எல்லாருமே, மூத்த சீடர்கள். இந்த பூமிக்கு சேவை செய்யறதுக்காக அம்மா கூடவே இறங்கி வந்த மகாத்மாக்கள் தான் இது இவங்களும். ஓகேங்களா. ஸோ அம்மாவுடைய குழந்தைங்க, அம்மா கூடவே இறங்கி அம்மாவுக்கு கூட சேர்ந்து அந்த சேவையை செய்யறதுக்காக கூட வந்தவங்க இவங்க எல்லாருமே. ஸோ அப்போ சேர்ந்தவங்க இது வரைக்கும் அம்மாவுடைய சேவையில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய அந்த ஒரு பேரானந்தம் நமக்கும் இந்த ஜென்மத்தில் இல்லாட்டியும் அடுத்தடுத்த ஜென்மத்திலேயாச்சும் இருக்கிற அளவுக்கு இந்த ஜென்மத்திலேயே எங்களை தகுதியாக மாற்றிடுங்கம்மா. உங்கள் கூடவே உங்கள் கூடவே வாழ்ந்து உங்கள் கூடவே சேவை செய்யறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அடுத்தடுத்த ஜென்மத்திலேயாச்சும் கிடைக்கிற அளவுக்கு நம்மளை தகுதியாக மாற்ற சொல்லி அம்மாக்கிட்டையும் இந்த சுவாமிஜிக்கிட்டையும் நம்ம பிரார்த்தனை வச்சுக்கிட்டு நம்மளோட பதிவை முடிப்போம். ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.